இந்த இன்சிடென்ட் கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப அவர் இல்ல அது ஷாக்கிங் தான். அதுவும் நம்ம அதை மறக்கணும்னு சொல்ல முடியாது. அதுதான் டைஜஸ்ட் பண்ண முடியல. அது எப்படி அதுவும் ஒரு டெத்து கொலைன்னு இவ்வளோ கூட நியரா இருந்து எங்களால ஒன்றும் பண்ண முடியலையே. இப்போ அவருக்கு இப்போ அவர் அப்படி மாதிரி யாரா விட்டுறாங்க, நம்ம போய் காப்பாற்றி இருக்கலாமா, நம்ம கை போயிருந்தா பரவாயில்லையேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, நான் சும்மா பேசணுன்றதுக்காக சொல்லலை, எல்லாருமே அப்படிதான். அவர் இறந்த ஃபீலே கிடையாது எங்களுக்கு. இன்னமும் உயிரோட இருக்க மாதிரி தான் இருக்கு. இப்போ போற வர மாதிரி தான் இருக்கு. இந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தையே உலுக்கி எடுத்த ஒரு சம்பவம் எது அப்படின்னா, இப்போ சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொடூரமா கொலை செய்யப்பட்ட நிகழ்வு தான் தமிழகம் முழுவதிலுமே இது வந்துட்டு பேசு பொருளாச்சு. ஏன் அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக இங்கே இருந்திருக்காரு. அப்படி ஒரு தலைவருக்கே வந்துட்டு இங்கே பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற விமர்சனம் வந்துட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. அவர் கொலை செய்யப்பட்ட பின்பு வந்துட்டு 8 பேர் வந்து சரணடைஞ்சிருக்காங்க. ஆனால் அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பல அரசியல் கட்சி தலைவர்களால முன்வைக்கப்படுது. சிலர் வந்துட்டு இதை சிபிஐ பக்கம் மாற்றணும்னு சொல்றாங்க. சிலர் வந்துட்டு இல்ல இங்க இருக்கிற தமிழக காவல்துறையினரே வந்துட்டு இதை விசாரணை மேற்கொள்ளணும்னு சொல்றாங்க. இந்த நிலையில தான் வந்துட்டு காவல் ஆணையரும் வந்துட்டு இப்போ மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இப்படி இந்த கொலையை பொறுத்தவரையிலும் வந்துட்டு ஒரு தரப்பினர் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை முன்வச்சுட்டே இருக்காங்க. அரசியல் நோக்கம் கொண்டது, இல்ல இதுல எந்த அரசியல் நோக்கமும் இல்லை, குறிப்பா முன்னாடி ஒரு ரவுடியோட கொலைக்கும் இவரோட இந்த மரணத்துக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு பல விஷயமா இதை வந்துட்டு தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அது முழுமையா வந்து முடிஞ்சா மட்டுமே இது பின்னாடி யாரு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு தெரிய வரும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, தினமுமே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்துட்டு பயணிக்கிற இந்த சாலையை தான் பாக்குறோம். பொதுவா நாம விசாரிச்சு வரல என்னன்னா, இந்த சாலை அப்படிங்கிறது வந்துட்டு இவ்வளவு வெறிச்சோடி வந்து இருக்காது. இன்னமுமே மக்களோட நடமாட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இவரோட கொலை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா இந்த தெருவுல இருக்கிற மக்களை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு உலுக்கி எடுத்திருக்கு. இப்ப சொல்லணும்னா, நாங்க வரும்போது வந்து அவங்க வீடு எங்க இருக்கு அப்படிங்கிறத விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்ப கூட வந்துட்டு யாருமே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்னா யாருன்னே தெரியாது அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாங்க. எங்களுக்கு யாருன்னு தெரியாது, அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியாது, நீங்க யாருன்னே தெரியாது, உங்ககிட்ட சொல்லி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மொத்தமாவே இங்க இருக்கிற மக்கள் கண்கள்ல நம்மளால வந்துட்டு அச்சத்தை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னும் பலர் வந்து வெளியில வந்து இந்த இடத்துலதான் வந்துட்டு கொலை செஞ்சிருக்காங்களா, இதுதான் அந்த வீடா அப்படிங்கிற மாதிரி தான் பலருமே அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போற விஷயத்தையுமே நம்ம பாக்குறோம். இப்போ நீங்க பாக்குறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, பகுஜன் சமாஜ் கட்சியோட அலுவலகத்தை தான் நம்ம பாக்குறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தினசரி வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த வழியா வந்துதான் வந்து அலுவலகத்துக்கு வர்றாங்க. இங்க வந்து அவங்களோட பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே நடந்திருக்கு. அதன் பிறகுதான் வந்து இப்போ சமீபத்தில் அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுதான் வந்துட்டு பெரிய ஒரு விஷயமாவும் பார்க்கப்பட்டிருக்கு. அரசியல் நிகழ்வுலையுமே இது ஒரு முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஒரு தேசிய தலைவர், அதாவது தேசிய கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவருக்கே இந்த நிலை அப்படின்னா, சாதாரண மக்களோட நிலை என்ன அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான கேள்வி. சொல்லப்போனா இதே கேள்வியை இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களோட கண்கள்லையுமே நம்மளால பார்க்க முடியுது. யாருமே வெளியில வரமாட்டேங்கிறாங்க. யார் புதுசா வந்தாலும் பொதுவா வந்து யார் வந்திருக்காங்க என்னன்னு பார்ப்பாங்க இல்லைங்களா. ஆனா அப்படியான ஒரு நிகழ்வு கூட இங்க நடக்கவே இல்லை. வெளியில வந்து பாக்குறது எல்லாமே வந்துட்டு கம்மியா தான் இருக்கு. ஏன்னா எல்லா மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே அச்சத்தோட இருக்காங்க. ஸோ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்துட்டு கொலை செய்யப்பட்ட பிறகு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் வந்துட்டு பெரிய அளவுல சமூக வலைதளத்துல வந்துட்டு பரவப்பட்டுச்சு. குறிப்பா வந்துட்டு குற்றவாளிகள் அவர் தாக்கிய பின்பு வந்துட்டு ஒரு சாலையில வந்துட்டு ஓடி வந்தாங்க. இப்ப நாம நிக்கிறது வந்துட்டு அந்த பகுதியில தான் நிக்கிறோம். எங்க அது எந்த சிசிடிவில இருந்து அது வந்துட்டு படம் பிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த சாலையை வந்து நீங்க சிசிடிவி காட்சியிலையுமே பார்த்துருப்பீங்க. இந்த ரோட்ல தான் வந்துட்டு அவங்கள வெட்டிட்டு இந்த வழியா ஓடி வந்ததான் அந்த குற்றவாளிகள் வண்டி எடுத்துட்டு போற அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த சிசிடிவி காட்சி எங்க பதிவா இருக்கு அப்படிங்கிறதுமே நாம இங்க வந்து பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்துட்டு இங்க ஏற்கனவே இந்த இடத்துல தான் தங்கி இருக்காங்க. நம்ம அந்த வீட்டையும் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு அந்த வீட்டை வந்து இடிச்சுட்டு புதுசா ரெனோவேட் பண்ணி முற்றிலுமா மாத்திட்டு இருக்காங்க. அப்படியே மாலை நேரத்துல தான் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்துட்டு எப்படி போகுது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அப்ப இந்த தனியார் உணவு விநியோகம் செய்யற நபர்கள் மாதிரி வந்துட்டு ஆடை வந்துட்டு உடுத்திட்டு அவங்கள வந்துட்டு சரமாரியா வெட்டியிருக்காங்க. வெட்டிட்டு இந்த சாலையில தான் அவங்க வந்துட்டு ஓடி வந்தாங்க. இந்த சிசிடிவி காட்சிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த காட்சிகள் பொறுத்தவரையிலும் இங்க இருக்கிற அந்த வீட்டுல இருக்கிற சிசிடிவில தான் வந்துட்டு அந்த காட்சிகள் எல்லாமே பதிவாகி இருந்தது. அதுதான் சமூக வலைதளங்களையும் வெளியாகி இருந்தது. பலரும் அந்த காட்சிகளை பார்த்திருப்பீங்க. அந்த சாலை தான் இது.
சாந்தி. நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கேன். இப்ப நீங்க பாத்திருக்கீங்களா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இங்கதான் ஆம்ஸ்ட்ராங் இருந்தாங்க? பார்த்திருக்கேன் நான். அவர் வந்து ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது, அவர் ஜெனரல் பப்ளிக் மாதிரி. அவரை பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு தனி டைமிங் டேட்லாம் கிடையாது. எப்போ ஒரு சின்ன ஒரு குழந்தை கூட இருந்தா, சப்போஸ் ஒரு குழந்தை போயிட்டே இருக்கும்போது கீழே தடிக்கும் அப்படி எடுப்பார். ஒரு பொலிட்டிஷியன் இமேஜே கிடையாது. இஸ் ஒன் அமங் த பீப்புள். அது மாதிரி இருந்தாங்க. இங்கதான் இருந்தாங்களா? இப்ப புதுசா வீடு கட்டிட்டு இப்ப இருக்காங்க. வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு கட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இங்கதான் இதுக்கு இருந்தாங்க. முன்னாடி உங்க ஃபேமிலியோட ஆஃப்டர் மேரேஜ்ல இருந்து இங்க தான் இருக்காங்க. நாங்களே இங்க வீடு க்ளோஸ்ல தான் இருக்கு. பட் நாங்க இந்த 4 o'clock 5 o'clockல நாங்க எல்லாம் இந்த மொஸ்கிட்டோ ப்ராப்ளம், குட்டி ஸ்டே டாக்ஸ் ப்ராப்ளம்னால க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். சுத்தமா இருப்பாரு, சில நேரத்துல தனியா இருப்பாரு. ஆனா ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ஜென்ரலா இப்போ ஒரு சப்போஸ் யாருன்னா எதனா வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படி அது நடுவில் நின்றுட்டு இருப்பாரு. இந்த டைமுக்கு வருவாரு அப்படின்னு தெரியாது. ஆனா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு வந்து கொஞ்சம் ரெகுலரா வர ஆரம்பிச்சார். மார்னிங் வருவாரு என்னன்னு தெரியல. மோஸ்ட்லி நான் ஈவினிங் பார்த்துருக்கேன், சில டைம் நூன் டைம் பார்த்துருக்கேன், சில டைம் மார்னிங் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு கரெக்ட் பர்ஃபெக்ட் ஷெட்யூல் இல்லை. ஆனா டெய்லி ஒரு 2 or 3 விசிட் கண்டிப்பா வந்துட்டு. சார், புத்தர் கோயில் இங்கதான் இருக்கு. ரெகுலரா அவங்க வந்து ப்ரே பண்ணுவாங்கலாம் சொல்றீங்கல்ல, முக்கியமான நாட்கள்ல இங்க கடைக்கு வந்திருக்காங்களா? உங்ககிட்ட பேசுவாங்க? ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், ஐ மீன் ஒண்ணா படிச்சீங்கன்னு வேற சொன்னீங்க. ஒண்ணா படிச்சது அந்த மூமெண்ட்டை விட அதுக்கப்புறம் டச் கிடையாது. பட் இங்க வந்து கேஷுவலா வருவாரு, கடைக்கு வருவாரு, வாங்குறது திங்ஸ் எல்லாம் அதெல்லாமே நார்மலா இருக்கலாம். அதே மாதிரி ட்ரஸ்ட் இதெல்லாம் வச்சு நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? அதுக்கு நிறைய தெரியுமாவா? நான் என்னோட ரிலேஷன்ஸ் எல்லாம் எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இவர் வந்து ஒரு அப்ட்ராக்ட் பொலிட்டிஷியன் கூட சொல்ல வேணாம், இஸ் அப்ட்ராக்ட் லீடர் தான் நான் சொல்லுவேன். எப்படி பார்த்தீங்கன்னா வந்து அவரால் நிறைய அட்வொகேட் ஆனவங்க, அவரால் நியூட்ரிஷன் நிறைய கெயின் பண்ணுவாங்க, அவரால் இந்த பசின்ற இதுவே இல்லாமல் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சதுலேருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கிற முக்காவாசி அட்வொகேட்ஸு இவர் மூலமாக வந்தவங்களா இருக்கலாம். நிறைய பேர் கவர்மெண்ட் லைனில் இருக்காங்க, நிறைய பேர் இந்த டீச்சர் லைனில் இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு இது பண்ணது கிடையாது. இவர் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் வேணும் இது வேணும்னு கூட சொல்ல மாட்டார். இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ போலீஸ்லேயும் மீடியாலலாம் சொல்கிறாங்க அவருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆபத்து இருக்க போது, எனக்கு உங்களுக்கு ஆபத்துன்னு சொன்னால் அப்போவும் ஒரு நம்பவில்லை. ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி எதிரிங்க இந்த சைடு இருக்க சான்ஸே இல்லை. அப்புறம் இங்கே எதுவுமே நடக்காதுன்னு ஒரு ஹோப்பு. ப்ளஸ் இதுக்கு ஒரு எதனா ஒன்று பண்ணி ஒரு பிளான் பண்ணி பண்ணுற பேருக்கு இது வாஸ்ட் ஏரியாவும் கிடையாது. சப்போஸ் சின்ன எதனா பண்ணிட்டு அடி போனாலும் பிடிக்கிற ஏரியா தான் இது. அப்பேற்பட்ட இடத்துல நடந்திருக்குன்னா இது ரொம்ப கண்டிப்பாக ஷாக்கிங் தான் இருக்கு. நான் இந்த ஏரியாவில் 8 இயர்ஸாக இருக்கேன். சார் இங்கே எல்லாருக்கிட்டே பழகுவார், பேசுவார், கேஷுவலாக தான் இருப்பார். இங்கே எதனா ஏரியாவில் டெத்துனா அவர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் அவர் இருப்பார். லாஸ்ட்டாக அவர் அந்த ஊர்வலம் போகிறதுலையும் அவர் கலந்துப்பார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. லாஸ்ட்டாக மீட் பண்ணப்போ கூட சிரிச்சுட்டு பேசிட்டு தான் போனார். 3:40க்கு நான் அதான் எங்கள் வீட்டில் ஒரு டெத்து, இதுக்காக நான் எல்லாருக்கும் ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். நான் இந்த ஆப்போசிட்டில் இருக்கின்ற டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ஒரு 5 or 10 pieces நான் ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். அப்போ அவர் நின்றுட்டு இருந்தார். ரெகுலராக இருக்கும்போது நான் பார்த்து ஒரு லைட் விஷ் பண்ணிட்டேன். அப்போ அவரும் ஒரு லைட் ஸ்மைல் பண்ணிட்டு அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாரு. அப்போல்லாம் பார்த்தோம். ஏன் அவருக்கு வந்து அசால்ட் ஆகிறதுக்கு ஏதோ 7 o'clockலேருந்து நடந்திருக்குன்னு சொன்னாங்க. 7:15 to 7:20 ஏதோ பேப்பர்லாம் போட்டிருக்காங்க. 38 cuts in within 10 secondsன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு 7 o'clock கூட நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆனா கேமரால இருந்து பாக்குறத பார்த்தா வந்து அப்படியே ஒருமே ரோடு ஜில்லோன்னு இருக்குது. அதுதான் இல்ல, எங்களுக்கு இதே ஒரு இது இருக்கு. இந்த ஆப்போசிட்லயே ஒரு கேமரா அங்கனால இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டு இதுல. பட் ஆனா அந்த ஃபுட்டேஜஸ் எதுவுமே கிடைக்கல. இதோ இந்த இருக்க கேமரா அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை வந்து கவர் பண்ணும், அது மட்டும் எனக்கு தெரியும். இந்த கார்னர்ல ஒரு கேமரா இருக்கு, அது ரொம்ப நாள் ரிப்பேர்ல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நாள் ரிப்பேர்னா more than 6 to 7 months முன்னாடியிலேருந்து ரிப்பேர்ல இருக்குன்னு சொன்னாங்க. அது இப்போ ஆக்டிவா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியும். மெயினாக இந்த கொஞ்சம் இந்த ஹவுஸ் ஹோல்ட் இஷ்யூஸ்லாம் வரவங்கள யார் டஸ்ட்பின் இங்கே வச்சோம் அங்கே வச்சோன்னு பார்ப்போம். அப்போதான் எனக்கு தெரிய வந்தது இந்த கேமரா வேலை செய்யாது. அது மாதிரி இங்கே ஒரு எந்த சின்ன பிரச்சனைனாலும் முன்ன நின்று பண்ணி கொடுப்போம். ஓகே. இங்க அந்த முக்கியமான நாள்னா ப்ரேயர் பண்றதுக்கு ரெகுலரா எவ்வளவு பேர் வருவாங்க? என்ன ஒரு 50லேருந்து 100 பேருக்குள்ள வருவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஃபுட்டு வந்து இது பண்ணுவோம், ஃபீடிங் பண்ணுவோம். நீங்க ப்ரேயர்ல கலந்துக்கிறேன் அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் வந்து பார்ப்போம், அவ்வளோதான். உதவின்றது எஜுகேஷன் வைஸ். இப்போ ரீசெண்டாக என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு ஜென்ரல் ஒரு பப்ளிக் மாதிரி அந்த செரமனிஸ்க்கெல்லாம் அப்படியே வந்து அதுக்கு இது பண்ணி என்னோட இது ஒண்டி கிடையாது. எல்லாருக்குமே ஒரு டெத்துனா அவரோட அப்பியரன்ஸ் மேபி இந்த ஹாப்பியாக இருக்கிற இன்சிடென்ட்க்கு அவர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இல்லாமல்னா அவர் ஆன் பிஹாஃப் வந்து யாருன்னா போய் அது ஒரு மரியாதை செலுத்துவாங்க. ஆனால் இந்த டெத்து இந்த மாதிரி மெலங்கலியா எதனா நடந்துச்சுன்னா நிறைய தடவை பேசியிருக்கேன் நான் அவர்கிட்ட. கேஷுவலா தான் இருப்பாரு, குழந்தைகிட்ட விளையாடுவாரு, குழந்தைங்களை பார்த்தா சாக்லேட் வாங்கி தருவாரு. அந்த மாதிரி
அதுக்கப்புறமே நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிறவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. இங்க இருக்க ஆட்டோக்காரங்களுக்கு யாருமே உடம்பு சரியில்லைன்னா காசு தருவாரு. கை உடஞ்சவங்களுக்கு எல்லாம் நிறைய பண உதவி பண்ணிருக்காரு. நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு வக்கீலா. எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் எல்லாம் படிக்க வச்சிருக்காரு. அப்புறம் எங்க ரிலேட்டிவ் வந்துட்டு இதை மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை மாதிரி நம்ம லீடர் வந்து ஏதோ பண்ணிட்டாங்க, யாரு இவங்கன்னு வந்து பார்த்தா ஃபுல்லா பிளட் அப்படியே இருந்துச்சு. அப்புறமா பக்கத்துல நின்று சொன்னாங்க அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அது பேசிட்டே இருக்கும்போது இஸ் டெட்ன்னு ஒஃபிஷியலா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா நாங்க இங்க பார்க்கும் போது ஆகட்டும் நிறைய பேர் பப்ளிக் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. அவர் வீடு எங்க இருக்கு, ஏன்னா அவங்க ஷாக்ல இருக்காங்க. அவங்க ரொம்ப ஷாக்ல இருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு கனவா இருக்கக்கூடாதுன்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போதான் அவர் எமர்ஜ் பண்ணிட்டு வந்தார். அதுவும் மற்றது மாதிரி இப்போ ஒரு பசிச்சவனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்காம பசிச்சவனுக்கு வலைய கொடுத்தாரு. பசிச்சவனுக்கு சாப்பாடு இப்போ கொடுக்குறோன்னா இந்த நேரத்துல அந்த பசி தீந்துரும், சரிங்களா? இப்போ வலைய கொடுத்தா காலத்துக்கும் அதை மாதிரி ஒரு பண்ணிட்டு இருந்தார். அது ஏன் ஒரு சமயம் நல்லது செஞ்சவங்களுக்குலாம் இந்த மாதிரி இதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லார்கிட்டயுமே ஹெல்பிங் மைண்ட் தான். யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும், ஸ்கூலுக்கு அட்மிஷன் கேட்டாலும் எல்லாமே பண்ணுவாரு. எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. கொஞ்சம் டைம் கேட்பாரு, அதுக்குள்ளேயே முடிச்சு கொடுத்துருவாரு. ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்ததுலேருந்து ஒரு மார்ச்சோ ஜூனோ வந்து அவங்க டாட்டருக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆச்சு. அதுக்கு நாங்கள்லாம் நாங்கள்லாம் அட்டென்ட் பண்ணோம். அப்போது தான் தெரியும். அப்போ அவங்க ஒய்ஃப்லாம் அப்போ இந்த பௌர்ணமி இந்த புத்த விஹார் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு லேமனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி போடுவார். இப்போ ஒரு பௌர்ணமி புத்த பூர்ணிமா பூஜை போடணும்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்வீட்டை வச்சு முடிச்சிடலாம். ஆனால் அந்த பௌர்ணமிக்கு வீட்டில் இங்கே இருக்கிறவங்க யாரும் சமையல் செய்ய மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பாடு, காலையிலேருந்து டிஃபன்ல ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் சாப்பாடு. ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எடுத்தோடனே ஃபுட்டு. ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் வெறும் அந்த சில பேர் இந்த கட்சிக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கட்சி மீட்டிங் வருதுன்னா அதை சார்ந்தவங்க அவங்களுக்காக ஒண்டி தான் இந்த ஃபுட்டு இல்லாட்டி கூல்ட்ரிங்க்ஸ் ஏதோ கொடுப்பாங்க. அப்படி இல்லை, வருவங்க போறவங்க, அதாவது அன்லிமிட்டெட் ஃபுட் மாதிரி, பூஃபே மாதிரி. அன்னைக்கு அந்த இதில் வந்து ஒரு வெஜிடபிள் பிரிஞ்சி ஸ்வீட்டு, அப்புறம் ஒரு சாலடு எல்லாம் போடுவாங்க. அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நீங்க இங்க தான் இருந்தீங்களா? இங்க இல்ல, அந்த பக்கம் தான் எங்க வீடு. அங்க இருந்து நான் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. நல்ல மனுஷன் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. ஷாக்கிங் தான். அதுவும் வந்து நம்ம அதை மறக்கணும்னு சொல்ல முடியாது. அதுதான் டைஜஸ்ட் பண்ண முடியல. அது எப்படி அதுவும் ஒரு டெத்து கொலைன்னு இவ்வளோ கூட நியரா இருந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியலையே. இப்போ அவர் அப்படி மாதிரி யாருன்னா விட்டுறாங்க, நம்ம போய் காப்பாற்றி இருக்கலாமா, நம்ம கை போயிருந்தா பரவாயில்லையேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, நான் சும்மா பேசணுன்றதுக்காக சொல்லலை, எல்லாருமே அப்படிதான் சொல்லிக்கிறேன். அதுதான் பண்ணவே முடியல. அப்படி ஒரு மாதிரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்த மாதிரி இருக்கு. அது ஏன் அப்படி ஒரு இதுன்னே தெரியல. அதுதான் வார்த்தையே இல்லை அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப முடியல. இப்போ மேபி அவர் இறந்து இருக்கலாம், ஆனால் அவருடைய அந்த ஃபியூனரல் ப்ரொசஷனில் கூட பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டு அந்த குரூப்பில் கூட யாரோ அவர் இறந்துட்டாருன்றது அந்த ஒரு ரீசனை வச்சுன்னு யாரோ ஒரு ட்ரங்கடோ ஒரு ஸ்மோக்கிங்கோ எதுவுமே இல்லை. அவ்வளோ நீட்டாக நடந்துச்சு. என்ன ஒன்று, அந்த நம்ம தலைவர் இறந்துட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த கதவுலாம் எல்லாம் மூடிட்டாங்களா, அது அவங்கள they did by ஓனில் தான் பண்ணாங்க. அது நீங்கள் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி அது அவருக்கு பே பண்ணுற ஒரு ட்ரிபியூட் தான். அவர் இறந்த ஃபீலே கிடையாது எங்களுக்கு. இன்னமும் உயிரோட இருக்க மாதிரி தான் இருக்கு. இப்போ வர மாதிரி தான் இருக்கு. கேஷுவலாக தான் இருப்பார் எப்பவுமே. கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க. இப்போ 10 டேஸா கூட யாருமே இல்லை, துணைக்கு யாரும் கூட்டு வரல. மேம், இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா உயர் அதிகாரிகள் போலீஸ் சைட்ல இருந்து வந்து விசாரணை அப்படிங்கிறது இங்க நடந்துச்சா? நான் சொல்றது கொஞ்சம் ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்தாங்க. ஹையர் இல்ல, அந்த ஸ்பாட்டுக்கே ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுதான் நாங்க அப்படியே ஒரு மாதிரி லிவிங் டெட் மாதிரி இருந்தோம். நாங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல. அது நிறைய இப்பதான் நாங்க எங்களால பேச முடியுது. அல்ல அப்படியே ஃப்ரீஸ் பண்ண மாதிரி ஆயிட்டோம். நாங்க ஒண்ணுமே முடியாம இருந்தோம். எப்பவுமே இந்த ரோடு எப்பவுமே கொஞ்சம் கூட்டமா இருக்கிற மாதிரி தான் எப்பவுமே ஆல் டைம். இப்ப பாருங்க, இத மாதிரி தான் இப்படிதான் இருக்கும். இப்பனா கொஞ்சம் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ஹெசிடேஷனோட வந்து இறங்கி இருக்கிறாங்க. பட் நல்லா இருந்தது. அதுதான் ஒண்ணுமே முடியல. ஈவினிங் 4:30 7:30க்குலாம் அதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு பிஃபோர்ல நான் வெளியில எல்லாம் போவோம். அதாவது ஒரு 2 o'clock 3 o'clock கூட நீங்க வித் ஃபுல் ஜுவல்ஸோட நீங்க வெளியில நடக்கலாம். அவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்தது. அப்பேற்பட்டவருக்கே இது மாதிரி இதுன்னா இப்போ நாங்கள் அதே மாதிரி மார்னிங்லேயே அது மாதிரி நடக்குமா இல்லையான்னு கூட தெரியல. ஃபுல்லாக ஏரியா இருக்கிறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்கள் பப்ளிக் மைண்ட் செட்டுன்னு சொன்னீங்கன்னா ஷாக்கிங். இது மாதிரி நடந்திருக்க கூடாது. இது நம்ம இன்னைக்கு தூங்கி நாளைக்கு ஏஞ்சுக்கணும், இது வந்து கனவா இருக்கணும்ன்றது தான் எல்லாருடைய வார்த்தையும்.